ஸோ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இரண்டாவது செக்ஷனுக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு அந்த இரண்டாவது செக்ஷன், ஓகே, we going to study on this the Lord's Prayer. இந்த இரண்டாவது செக்ஷனுடைய அதோடைய ஆழமான அர்த்தம் என்னது, the meaning of the second portion of the prayer, அதை இன்றைக்கு நம்ம மெடிடேட் பண்ண இருக்கிறோம். வாசிங்க the book of Matthew chapter 6 verse 10. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமா? நான் முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில் வாசித்த பிறகு தமிழ்ல வாசிக்கப்படும். Your kingdom come, your will be done on earth as it is in heaven. வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Thank you. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. ஆல்ரைட், அது நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க அது கொஞ்சம் அந்த ஃப்ரேஸை நீங்க சரியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாதான் விளங்கிக் கொள்ள முடியும். Your kingdom come. Your kingdom என்று சொல்லும் பொழுது இந்த பிரேயரை யார் சொல்லி கொடுக்கிறா? ஜீசஸ் சொல்லி கொடுக்கிறாரு, the son of God. யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்கிறாரு. whenever you offer the prayer, என்ன சொல்லணும்? பிதாவே, your kingdom come என்று சொல்லும் பொழுது பிதாவே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஒன்று. இரண்டாவது, பரத்தில் எப்படி உம்முடைய சித்தம் பரத்தில் எப்படி செயல்படுகிறதோ அந்த சித்தம் இந்த உலகத்திலும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு அப்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையாலே இன்றைக்கு நாம் என்ன தியானம் பண்ண இருக்கிறோம்? ஓகே, the meaning of his kingdom come. பிதாவுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னது? the meaning of his kingdom come, the father's kingdom come. அதை நம்ம இன்றைக்கு ஸ்டடி பண்ண இருக்கிறோம். இரண்டாவது, we're going to discover the will of the father. பிதாவுடைய சித்தம் என்பது என்னது? what is the will of the father that is happening there? Okay, and we got to plead to God, the same will of the father must take place here on this earth. அதையும் நம்ம இன்றைக்கு தியானம் பண்ண இருக்கிறோம். alright, எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? சரி, நான் முதலாவது your kingdom come. your kingdom come. notice the word ராஜ்யம், kingdom. எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம் சொல்லுங்க. now ராஜ்யம் என்பது என்னது? நீங்க ராஜ்யம் என்பது, ராஜ்யம் அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த ஜெபத்தை நீங்க உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படி நம்ம ஏறெடுக்க போகிறோம் பாருங்க. சரியா? you got to understand the meaning of kingdom. ராஜ்யம் என்பது என்னது? alright, now இத நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கத்தை நான் சொல்றேன். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, speaking about any kingdom, ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது 5 முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்க வேண்டும். generally kingdom consists of 5 important aspects. ராஜ்யம் என்று சொன்னால் 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது the ruler. ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டும், ஒரு அரசன் இருக்க வேண்டும். ரைட் தானே? முதல். இரண்டாவது, ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது பிளேஸ் ஆஃப் ரூலிங். அந்த ராஜா ஆளுகை பண்ண வேண்டிய ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் தேவைப்படுது ராஜரீகம் பண்ண, the place of ruling. 2. மூன்றாவது, ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அதில் மூன்றாவது எக்ஸ்பெக்ட் என்னதுன்னா லாஸ் அண்ட் பிரின்சிபல். அந்த ராஜ்யத்தில் என்ன இருக்க வேண்டும்? சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். அது மூன்றாவது காரியம். நாலாவது, ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜா ராஜரீக பண்ண வேண்டிய நேரம், the time frame of the king's reign. எந்த ராஜ்யத்திலும் சரியா அந்த ஒரு குறிப்பிட்ட ராஜா ஒரு உலகத்தை ஒரு இடத்தை அவர் ராஜரீகம் பண்ணும் பொழுது எத்தனை ஆண்டு அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். right, the time of the king's reign. okay, that is another aspect. Fourth aspect, and finally the criteria of its citizenship. அந்த ராஜ்யத்திலே
சரியா வாழ வேண்டிய குடிமகன் குடிமகளுடைய சரியா அந்த 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 கிரைட்டீரியா என்ன, நமக்கு என்ன அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா அந்த ராஜ்யத்துக்குள் நம்ம வாழ முடியும் என்று சொல்லும் பொழுது அஞ்சாவது காரியம் என்னது? the criteria of its citizenship. alright, now இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருடைய ராஜ்யம்? சரியா, இந்த மலேசியா நாட்டிலே நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மலேசியா நாட்டிலே ஒரு ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் ஆட்சி பண்ணுகிறா? யாரு அரசன்? யாரு? His Majesty Sultan Ibrahim. He is the ruler. When speaking about kingdom, the first aspect, the ruler. இந்த ராஜ்யத்துக்கு ராஜா அகுங் அரசன் யாரு? His Majesty Sultan Ibrahim. ஒன்று. இரண்டாவது, எங்கே அவர் ஆளுகை பண்ணுகிறாரு? வெஸ்ட் மலேசியா, ஈஸ்ட் மலேசியா, செமனஞ்சுங் மலேசியா, சபா சரவாவுக்கு தான் அவருக்கு ஆட்சி பண்ண வேண்டிய அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு இடம். மூன்றாவது, சரியா, இந்த நாட்டுக்கு என்ன இருக்குது? சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெனரலி ஸ்பீக்கிங், rukun negara, kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluhuran, perlembagaan, kedaulatan, undang-undang, kesopanan dan kesusilaan. So that means இந்த ராஜரீகத்தில் நீங்க வாழணும்னா இந்த 5 aspect, சரி, இந்த 5 principle வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இந்த ராஜ்யத்தோடைய alright அந்த rules and regulation. அடுத்தது the terms of ruling. இந்த ராஜா சுல்தான் இப்ராஹிம் சொன்ன எத்தனை வருஷம் இந்த ராஜ்யத்தை அவர் ஆளுகை பண்ண முடியும்? இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ராஜா நாட்டை வந்து 5 வருஷம் தான் என்ன செய்ய முடியும்? ஆளுகை பண்ண முடியும். சோ குறிப்பிட்ட நாட்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஃபைனலி the criteria of the citizenship. நம்ம எல்லாரும் யாரு? குடிமகன் குடிமகள். எந்த உரிமையில நீங்க சொல்லுகிறீங்க மலேசியாவுக்கு நான் குடிமகன், மலேசியாவுக்கு நான் குடிமகள்னு? இந்த நாட்டில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். ரைட்டு தானே? நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஐசி கார்டு இருக்கணும். சூரத் பிரானா ஐசி கார்டு இருக்கணும். அந்த சூரத் பிரானால வந்து சரியா மலேசியன் என்று சொல்லி எழுதி இருக்கணும். சரியா, அந்த ஐசில வந்து மலேசியன் என்று சொல்லி எழுதி இருக்கணும். இது இருந்தாதான் இந்த நாட்டுக்கு நீங்கள் சரியா குடிமகன் குடிமகளாக நீங்கள் இருக்கலாம். சோ இப்போ பேசிக்லி உங்களுக்கு புரியுது ராஜ்யம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்லி உங்களுக்கு புரியுது. ரைட்? நவ we move further. தேவ ராஜ்யம் என்பது என்ன? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அதோடைய கிரைட்டீரியா நான் உங்களுக்கு சொன்னேன். 5 aspect of kingdom. ரெண்டாவது மனிதனுடைய ராஜ்யம் என்பது என்னது என்று சொல்லி ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். இங்க இயேசு என்ன சொன்னாரு? நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லி ஜெபிக்கணும்? அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அவருடைய ராஜ்யம் என்று சொன்னால் பிதாவுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சோ அது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பிதாவுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம் என்பது என்னது என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காட்ஸ் கிங்டம் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க பதில் சொல்ல முடியுமா? கேன் யூ எக்ஸ்பிளைன் டு மீ த மீனிங் ஆஃப் காட்ஸ் கிங்டம்? வெரி சிம்பிள். அந்த 5 aspect நான் சொன்ன பார்த்தீங்களா, அது உங்களுடைய மைண்டுக்கு வந்துச்சுன்னா யூ ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின் சரி கரெக்ட்லி. ஃபர்ஸ்ட்லி, ராஜ்யத்துக்கு என்ன இருக்கணும்? ரூலர் இருக்கணும். பிதாவுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, தேவ ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, அந்த ராஜ்யத்துக்கும் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆல்வேஸ் ரிமெம்பர், சரியா, காட்ஸ் கிங்டம்க்கு ராஜாதி ராஜன் யாரு? இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். ஸ்டில் ரிமெம்பர், ஒரு கதையை நான் சொல்றேன். மேரி about to give birth. மரியாள் இருக்கிறாங்க, இயேசுவோட தாய் பிள்ளையை பெத்து எடுக்க போறாங்க. Before she gave birth, an angel appeared. ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த மரியாள் கிட்ட சொல்றாங்க, பிறக்க போகின்ற மகன்
எப்படி போன்ற ஒரு எப்படி போன்ற ஒரு மகனாய் இருக்க போகிறாங்க என்று சொல்லி the angel in fact introduce the baby, the Christ that going to be born. யார் என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. அந்த தேவதூதன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவர் கொடுக்கிறாரு. அந்த இன்ட்ரோடக்ஷன் எங்க நீங்க வாசிக்கலாம்? நீங்க பாஸ்டர் கூட வாங்க, லூக் சாப்டர் 1க்கு வாங்க. In the beginning of the Christ's birth, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 இருந்து 33 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அந்த குழந்தை யார் என்று சொல்லி தூதன் இப்படியாக விளக்கம் சொல்லுகிறான். வாசிங்க. நான் இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். வாசிச்ச பிறகு தமிழ்ல வாசிக்கப்படும். He will be great. He சொல்லும் பொழுது referring to the baby that going to be born. He will be great, will be called the Son of the Most High, and the Lord God will give to him the throne of his father David. Verse 33. And he will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. வாசிங்க. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்திற்கு அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றார். ஓகே, நீங்க பாருங்க, தேவதூதன் இயேசு கிறிஸ்துவை எப்படியாக இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. he going to be the king. அவருக்கு ஒரு ராஜரீகம் உண்டு. அந்த அதிகாரம், அதாவது அந்த தேவ ராஜ்யத்தை ரூல் பண்ண அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறான்? பிதாவின் தேவன், God the Father gave the authority to the Son to rule the kingdom of God. அப்போ இயேசு தான் தேவ ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ராஜான்னு சொல்லுங்க. எதற்கு இயேசு ராஜாவாக இருக்கிறார்? பிதாவுடைய ராஜ்யத்துக்கு அவர்தான் ராஜா என்று சொல்லி நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் இருக்குது. whenever we look at Jesus Christ, எப்படி நம்ம அவரை பார்க்கிறோம்? இரட்சகராக பார்க்கிறோம். nothing wrong. he is a father என்று சொல்லி ஒரு father figure பார்க்கிறோம். nothing wrong. but more than that, பைபிள் இயேசுவை எப்படி வெளியே காட்டுதுன்னா, he is not only the savior, he is also the king of the kings. The king of the kings. ஒன்று சரியா? first aspect, he is the ruler of that kingdom. இரண்டாவது, ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது place of ruling னு சொன்னேன். alright, இந்த சுல்தான் இப்ராஹிம் சொன்ன பாத்தீங்களா, வெஸ்ட் மலேசியா ஈஸ்ட் மலேசியாவை தான் அவர் என்ன பண்ண முடியும்? ஆளுகை பண்ணி ஆட்சி பண்ண முடியும். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. எந்த இடத்தை அவர் ஆளுகை பண்ணுகிறார்? பூமியை ஆளுகை பண்ணுகிறார், பரலோகத்தையும் அவர் ஆளுகை பண்ணுகிறார். that is the sphere of his reign. பூமியை ஆளுகை பண்ணுகிறார், அவர் பரலோகத்தையும் ஆளுகை பண்ணுகிறார். in another word, இந்த ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னது? சகலத்தையும் ஆளுகை பண்ண வேண்டிய அதிகாரம் பிதாவின் தேவன் தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்கிறார். That is why the Bible is declaring Jesus not only ordinary king, he is the king of the kings. ராஜாதி ராஜன். அப்படி என்றால் சகலத்தையும் ஆளுகை பண்ண அவருக்கு இடம் இருக்கிறது. நம்ம நினைக்கவே கூடாது இயேசு கிறிஸ்துவுக்கு எருசலேமை மட்டும் ஆளுகை பண்ண அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் அவருக்கு அதிகாரம். அப்படி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, இங்கேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. that is authority, that is the sphere of his ruling. இரண்டாவது. மூன்றாவது, the laws and principle of God's kingdom. மூன்றாவது என்ன சொன்ன? ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் என்ன இருக்கணும்? சட்ட திட்டங்கள் இருக்கணும். சரியா? இது ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சிம்பிளி நீங்க எங்க பார்க்கலாம்? அந்த ருக்கோன் நகர ஆஃப் காட்ஸ் கிங்டம் என்று சொல்லும் பொழுது எங்க நீங்க வாசிக்கலாம்? மத்திய 22க்கு வந்தீங்கன்னா, 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 37 இருந்து 40. okay, that is the summary of the principle of God's kingdom, the summary. அங்க என்ன பார்க்கலாம்? love the Lord your God with all your heart and with all your soul
and with all your mind. அதாவது அந்த அந்த ராஜ்யத்தில் வாழுகிறவர்களுடைய ருக்கோ நகர என்னது? We need to love God. Simply நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கடவுளை நேசிக்கணும். This is the command. This is the principle of God's kingdom. அந்த ராஜரீகத்தில் வாழ வேண்டிய நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனை, அந்த ராஜாவை எப்படி நாம் நேசிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு அவரை நேசிக்க வேண்டும். That is the first principle. அந்த பிரின்சிபலோடு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 39. And the second is like it, love your neighbors as yourself. நாம் எப்படி தேவனை நாம் நேசிக்கிறோமோ பிறனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். That is talking about the laws and principle. And நாலாவது, when talking about kingdom, we have criteria of its citizenship. This is important. Now, சரி pastor, மலேசியா நாட்டுக்கு ஒரு குடிமகனாய் இருக்க வேண்டும் என்றால் நான் இந்த நாட்டிலே பிறக்க வேண்டும். How about, சரியா, our criteria to be the people of God's kingdom? என்ன அர்த்தம்? எப்படி அவருடைய ராஜ்யத்தின் மகளாக நாம் நம்ம போக முடியும், நுழைய முடியும்? நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே எத்தனையோ பில்லியன் ஜனங்கள் இருக்கிறாங்க. போன வாரம் பாஸ்டர் சொன்னாரு about 6 billion ஜனங்கள். Now I want to tell you, இந்த 6 பில்லியன் ஜனங்களும் தேவ ராஜ்யத்தின் குடிமகள் அல்ல. Not everybody born into this world automatically can be qualified, okay, to become the citizens of God's kingdom. அப்படி இல்ல. இயேசு சொல்றாரு, தேவ ராஜ்யத்தோடைய குடிமகனாய் நீங்க இருக்க வேண்டும் என்றால், மாற வேண்டும் என்றால், யோவான் 3:3 சொல்றாரு, you got to be born again. Unless you experience born again, you can never enter into God's kingdom என்று சொல்லி ஜீசஸ் கண்டிஷன் கொடுக்கிறாரு. அதாவது மறுபிறப்பு. சரி, யோவான் 3:3, நீ மறுபடியும் நீ பிறக்கலனா தேவ ராஜ்யத்தை பார்க்க முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது, அந்த ராஜ்யத்துடைய குடிமகளாய் நீ இருக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் குவாலிஃபிகேஷன் என்னது? born again சொல்லுங்க, மறுபிறப்பு சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். when speaking about born again என்றால் என்ன அர்த்தம்? repentance, மனம் திரும்புதல். மனம் திரும்பி இயேசுதான் ஆண்டவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறோம் பாத்தீங்களா? அவர்கள்தான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். the citizen of God's kingdom என்று சொல்லும் பொழுது, those who have repented from their sin and openly they have declared, they believe in their heart that Jesus is their Lord. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள். அப்படி என்றால், in another word, you got to understand, திருச்சபை என்று சொல்லும் பொழுது, when speaking about church, சபையில யாரு கூடி வந்திருக்கிறா? இந்த சபையில யாரு கேதர் பண்ணிருக்கிறா? those who have believed Christ is the Lord. அவர்கள் தான் கூடி வந்திருக்கிறார்கள். அப்போ திருச்சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு சிட்டிசன்ஸாக இருக்கிறாங்க என்று சொல்லி, அப்படியாக தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆல்ரைட், கொஞ்சம் சீக்கிரமாக நான் போகிறேன். அடுத்தது the fifth aspect of God's kingdom, the time of reign. அந்த சுல்தான் இப்ராஹிம் சொன்ன பாத்தீங்களா, எத்தனை வருஷம் நாட்டை ஆட்சி பண்ண முடியும்? 5 வருஷம் தான். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொன்ன பாத்தீங்களா, அவருடைய ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்குது, எப்பொழுது முடிவு? நல்ல கவனிங்க, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. he is the alpha, he is the omega. அப்படி என்றால் அவருடைய ராஜரீகம், அவருக்கு கொடுத்த அதிகாரம் நித்தியமாக அந்த ராஜ்யத்தை ஆளுகை பண்ணக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வருஷம் தான் அவர் ராஜாவாக இருப்பாரு. அதுக்கு பிறகு புதிய ராஜா வருவார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க கூடாது. அவர் நித்தியமாக சரி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை. ஆல்ரைட், நவ இப்போ ஏறக்குறைய தேவ ராஜ்யம் என்பது என்னது என்று சொல்லி நீங்கள் விளங்கி கொண்டீங்க. Now, by the way, go back to the prayer. இயேசு சீடர்களை பார்த்து என்ன சொல்லி ஜெபிக்க சொன்னாரு?
உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தாரு. கேள்வி, சீடர்களும் இயேசுவும் எங்க இருக்கிறாங்க? இந்த பூமியில இருக்கிறாங்க. இயேசு பரலோகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்துட்டாரு. இப்போ இந்த பிரேயரை யாருக்கு சொல்லி கொடுக்கிறாரு? பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களை பார்த்து சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்போ ஒரு கேள்வி, ஏன் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும்? இயேசு எதுக்கு அதிபதி? வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி. வானத்துக்கும் அவர்தான் ராஜா, பூமிக்கும் அவர்தான் ராஜா. இந்த இடத்தை அவர்தான் ஆளுகை பண்ணுகிறாரு. அப்படிதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்ப ஏன் இயேசு சொன்னாரு, பிதாவே உம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரணும் என்று சொல்லி ஏன் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க சொன்னார்? I just want to make you to think. அப்ப ஏதோ ஒரு கேட்ச் இருக்குது, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் லிங்க் அங்க இருக்குது, அங்க ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்க என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க நீங்க வேண்டும். நல்லா கவனிங்க. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க எங்க போகணும்? கார்டன் ஆஃப் ஈடனுக்கு போகணும், ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். ரைட்? ஏதேன் தோட்டம் கதை எங்க எழுதி இருக்குது? ஆதியாகமம் 1, ஆதியாகமம் 2, ஆதியாகமம் 3 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா you will see the story of Garden of Eden. Now look at pastor. I want to explain this systematically. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆரம்பத்திலே வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கின பிறகு பூமியிலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை நாட்டினார். God established his kingdom here on this earth. Garden of Eden. ரைட் தானே? அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல யார் இருந்தா? ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். இப்போ உங்களை இமேஜின் பண்ண சொல்றேன். not only imagination. If you read the scripture you will understand. அந்த தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பத்திலே, in the beginning God established his kingdom here in this earth. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருந்தது? They experience the presence of God. Firstly, Adam and Eve, they experience the presence of God unconditionally. அதாவது ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்தில் ராஜ்யத்தை தேவன் நாட்டின பிறகு ஆதாம் ஏவாள் தேவனோடு உறவு கொண்டார்கள். அவர்கள் தேவனை தரிசித்தார்கள், தேவனோடு அவர்கள் நெருங்கி இருந்தார்கள். That was the condition of God's kingdom here on this earth. Firstly, இரண்டாவது, they, Adam and Eve, experienced the goodness and blessing of God unconditionally and they lack nothing. இந்த உலகத்திலே ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்திலே, சரியா, அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடல. எல்லாவற்றையும், எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தான், குறை இல்லாமல் வாழ்ந்தார்கள். Can you imagine? Can you imagine? Goodness and blessing unconditionally. They lack nothing on the initial kingdomல. ரெண்டு. மூன்றாவது, சரியா, the third point, okay, on top of that they experience life of justice. இந்த உலகத்துல நீதி இருந்துச்சு. இரண்டாவது, அவர்கள் சமாதானத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். they experience peace. மூன்றாவது, அந்த ராஜ்யத்தில் அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். they experience joy. அடுத்தது, இந்த உலகத்திலே ராஜ்யம், தேவ ராஜ்யம் நாட்டப்படும் பொழுது life without any difficulties, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே ஆதாம் ஏவாள் வாழ்ந்தார்கள். வலி இல்லாத, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, a life without sickness, life without fear, life without death. They experience abundant life. ஐயா, நான் சொல்றேன், இப்படியாக தான் நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்திருக்கணும். இதுதான் கடவுளுடைய திருவள்ள சித்தம்.
இதுதான் தேவனுடைய திட்டம். ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் ஏவாள் ஒரு முழுமையான சந்தோஷம், ஒரு முழுமையான விடுதலை, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, அப்படியாக தான் எல்லா மனுஷர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதாவது ஆதாம் ஏவாளுடைய வம்சத்தார் அப்படியாக தான் வாழ்ந்திருக்கணும். அப்படியாக தான் வாழ்ந்திருக்கணும். அப்படியாக தான் தேவன் என்ன பண்ணினார், அந்த திட்டத்தில் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை நாட்டினார். ஆனா இன்றைக்கு கேள்வி கேட்கிறேன், இந்த உலகம் அப்படியாக தான் இருக்குதா? இந்த உலகத்துல சந்தோஷம் இருக்குதாங்க? இந்த உலகம் உலகத்திலிருந்து பயம் இல்லாமல் வாழ முடியுமா? இந்த உலகத்துல நோய் இல்லாமல் வாழ முடியுமா? இந்த உலகத்திலே மனுஷன் மரணத்தை சந்திக்காம வாழ முடியுமா? இந்த உலகத்துல எங்கெங்க சமாதானம் இருக்குது? நீங்க பேப்பரை படிச்சு பாருங்க, எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் யுத்தம். ஐயா, அப்படி என்றால் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி, what happened to God's original plan? என்னங்க நடந்துச்சு? பரிபூர்ணமா இந்த உலகத்தை தேவன் சரியா படைத்து அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாட்டினார். what happened to God's kingdom? அதே Genesis chapter 3 நமக்கு ஒரு ஆன்சர் வருது. mankind rebel against the kingship of God. mankind rebel against God's kingdom. mankind came against God and God's authority. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணினார்கள்? தேவனுக்கு விரோதமாகவே இப்பொழுது எழும்பினார்கள். ஆதாம் ஏவாள் இப்பொழுது என்ன பண்ணினார்கள்? ராஜாதி ராஜனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். they came against the very nature of God. rebellion took place. உலகத்துக்கு என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. இந்த ராஜ்யத்துக்கு பாவம் வந்துருச்சு. சொல்லுங்க, பாவம் சொல்லுங்க. ஐயா, நான் சொல்றேன், கடவுள் யாரு? who is God? I know he is the king. our God is holy God. the heaven is declaring, சரியா, அவருடைய holiness எப்படி டிக்ளேர் பண்றாங்கன்னா, holy holy holy, thrice holy. that means அவருடைய holinessல perfection. பரிசுத்தர் 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 என்று சொல்லி பரலோகம் தேவனை என்ன பண்ணுது? போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். நான் நல்லா சொல்றேன், one side of God is love. another side of God is both holy and God is righteous God of justice. அப்படி என்றால் ஒரு பக்கத்துல தேவன் மிகவும் அன்பு உள்ளவராக இருக்கிறார், மனிதனோடு இணைந்து கொள்ளுகிறார், உண்மை. ஆனாலும் இன்னொரு பக்கத்துல நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நீதி இருக்குது, நீதியாக செயல்படுவார். நல்ல கவனிங்க, பாவம் இருக்கின்ற இடத்தில் தேவன் குடியிருக்க மாட்டார். பாவம் இருக்கின்ற இடத்தில் தேவன் குடியிருக்க மாட்டார். ரிமெம்பர், இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது பாவமாக்கப்பட்டார். do you know that he was made sin? அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படினா how Jesus was made sin னா, எலிசோடைய பாவம், என்னுடைய பாவம், பிரதர் எட்மனுடைய பாவம், எல்லா பாவத்தையும் யார் சுமந்தா? ஜீசஸ் அவருடைய சரீரத்தில் சுமந்தார். பைபிள் என்ன சொல்லுது? அவர் பாவி இல்ல, பாவம் ஆக்கப்பட்டார். he was made sin. நல்ல கவனிங்க, இயேசு பிதாவுடைய குமாரன், சரியா, பாவம் ஆக்கப்பட்டார் நிமித்தம் என்ன ஆகணுச்சு? சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு கட்டத்துல உலகத்துல ஒரு பயங்கர மேகம் மூடி கொண்டதாம். அப்படிதான் பைபிள் எழுதுது. அதோடைய அர்த்தம் என்னது? God the Father refused to look at the Son. ஏனா அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடினால், இயேசு உலகத்தோடைய பாவத்தை சுமந்தபடினால், because he was made sin, அன்றைக்கு மேகம் இருளாய் மாறியது. For the first time in the Bible you will see Jesus பிதாவை எப்படி கூப்பிட்டாரு? இதுக்கு முன்ன அப்பா 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 என்று சொல்லி தான் கூப்பிட்டாரு. அந்த முதல் முறையாக on the cross Jesus எப்படி பிதாவை கூப்பிட்டாரு? என் தேவனே
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நோ மோர் ஃபாதர். ஜீசஸ் வந்து எப்படி கடவுளை கூப்பிடுறாரு? கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? why? அந்த உறவு அங்க அறுந்து போயிருச்சு. அது சொல்ல வராங்க. To show to us God is so holy, he cannot compromise sin. அப்படி என்றால் coming back to Garden of Eden, when Adam and Eve, ஆதாம் ஏவாள் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ, தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவர்களை ராஜ்யத்தில் இருந்து பேனிஷ் பண்ணிட்டாரு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. தோட்டத்துக்குள் இருந்தார்கள், தேவனுடைய ராஜரீகத்துக்குள் இருந்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளா இருந்தார்கள். பாவம் வந்தபடினால் தேவன் என்ன பண்ணிட்டாரு? என்னுடைய ராஜ்யத்துக்குள் நீ என்ன பண்ண முடியாது, வாசம் செய்ய முடியாது என்று சொல்லி ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். யாரு? இழந்துட்டார்கள். அதே சமயத்தில் ஆதாம் ஏவாள் இப்பொழுது யாருக்கு இடத்தை கொடுத்துட்டாங்க? யார் கிங்கா இருந்திருக்கணும்? God supposed to be the king, right? இப்போ ஆதாம் ஏவாள் இப்பொழுது யாருக்கு சேவை கொடுத்தார்கள்? They made Satan as their king. That is what book of Genesis 1, 2 and 3 is all about. ஆதியாகமம் 1, 2, 3 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷன் இப்பொழுது என்ன பண்ணிட்டா? கடவுளை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை ராஜாவாக பாராமல் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டா? அந்த ராஜரிகத்தை யாருக்கு கொடுத்துட்டான்? பிசாசுக்கு கொடுத்துட்டான். விளங்குதா இல்லையா? சோ பினிஷ். இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கணுமோ, இந்த உலகத்தை இப்பொழுது யார் ஆளுகை பண்ணுகிறான்? இருளானவன். இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? இந்த உலகத்துடைய அதிபதி இப்பொழுது யாரு? டெம்பரரி அந்த அத்தாரிட்டி வந்து இப்பொழுது யாரு கையில இருக்குது? சாத்தான். சொல்லுங்க. ரிமெம்பர், இயேசு உலகத்துக்கு வரும்பொழுது, சோதிக்கப்படும் பொழுது 40 நாள் when Jesus was fasting, யார் வரா? இப்பொழுது சாத்தான் வரான். எப்படி டெம்ப்டேஷனை கொடுக்கறான்? Satan said to Jesus, இந்த கிங்டம் வந்து என் கையில இருக்குது. அப்படிதான் சொன்னா, இந்த கிங்டமை ரூல் பண்ண அதிகாரம் என் கையில இருக்குது. If you Jesus bow down to me, I will give to you the whole kingdom சொல்றாரு. பாருங்க என்ன திமிரு அவனுக்கு இருக்குது சாத்தானுக்கு. ஏனா அவனுக்கு டெம்பரரி அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அவன் சாத்தான் வந்து என்ன பண்றான்? ஆட்சி பண்றான். That is why you will see இந்த உலகம் வந்து அவனுடைய ஆட்சிக்கு வந்தவசி சோதனை, போராட்டம், கண்ணீர், ஐயா மரணம். ஐயா கடவுள் அதற்கு காரணம் இல்லைங்க. It is not God. We always tend to believe it is all because of God. No sir, you mankind and I, நம்ம எல்லாரும் பாவியா இருக்கிறபடினால் நாம் என்ன பண்ணிட்டோம்? We voted for Satan and to his kingdom. That is why அவன் ஆளுகை பண்ணுகிறபடினால், இந்த உலகம் அவன் ஆட்சியில் இருக்கிறபடினால் இன்றைக்கு துன்பம், போராட்டம், பிரச்சனை. இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ முடியல. ஐயா இந்த உலகத்துல நடக்கின்ற காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம வேதனைப்படுறோம், பயத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஏன் இந்த உலகம் இப்படி போயிருச்சு? இந்த உலகம் பிசாசோடைய ஆட்சியில் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா? சீடர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க சொன்னார். Let thy kingdom come. அந்த ஆட்சி வந்தாதான் அந்த உலகத்துக்கு, இந்த உலகத்திலே எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பத்தில் தேவன் அந்த ஆசீர்வாதமாய் இந்த அவருடைய ராஜ்யத்தை நாட்டினாரோ அந்த ஆசீர்வாதத்தை we going to experience in the future. All right? Now so far so good, right? எல்லாம் நீங்க சரியா நீங்க ஃபாலோ பண்ண முடியுதா? அல்லது நான் அந்நிய பாஷை பேசினேனா? எல்லாம் புரியுது தானே? இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியுது. You see, the Lord's Prayer ன்னு சொல்லும் பொழுது it is not about ourselves entirely, no. It is about God and His reign, about His kingship. நம்ம என்ன நினைக்கிறோம்? prayer ன்னு சொல்லும் பொழுது all about ourselves. No, the first two prayers is all about God and His character. Always remember that. Do not be selfish. ஜெப அறைக்கு போன பிறகு God, give me chapati, God, I want to get married. Give me a beautiful wife, Lord. Ayya, do not be selfish. பரமண்டல ஜெபத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா it is not about you.
It is about the King. Our Father who art in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. Glorify Him first. You must know your Creator. You must know your King. அந்த ஜெபத்திலே இயேசு என்ன பண்றாரு நமக்கு சொல்லி கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். All right, now இப்போ பாருங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக 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 என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரைட், இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்து விட்டதா? கேள்வி என்ன நினைக்கிறீங்க? என்னோட கேள்வி என்னது? thy kingdom come சொல்லும் பொழுது my question is this, ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த உலகம் யாருடைய ஆட்சி கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்னோட கேள்வி, கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்குதா? Is it entirely this world is under the authority of Satan, or இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இருக்குதா இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. என்ன நினைக்கிறீங்க? இல்ல. ஓகே, what okay, Isaac, you are a genius. What do you think? My question is this, இந்த உலகத்தில் கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இருக்குதா? Of course ஏதேன் தோட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கேள்வி, இந்த ராஜ்யத்தில் தேவ ராஜ்யம் இருக்குதா? Okay, never mind, follow me. 2000 years ago இயேசு உலகத்துக்கு வந்தாரு. எதுக்கு வந்தாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க பார்த்தீங்களா? அந்த இழந்து போன ஏதேன் தோட்டத்தை, அந்த அனுபவத்தை மறுபடியும் இந்த உலகத்தில் நாட்ட இயேசு உலகத்துக்கு வந்தார். Jesus came to the world 2000 years ago to inaugurate back the kingdom of God. Inaugurate, ஆரம்பிக்க, மறுபடியும் எல்லாம் உடைந்து போனது, மறுபடியும் ராஜ்யத்தை கட்ட இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ நான் கேட்ட கேள்விக்கு, இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்தில் தேவ ராஜ்யம் இருக்கிறதா? 2000 வருஷத்துக்கு முன்பதாய் இயேசு வந்து இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தையும் கட்ட தொடங்கினார். இனாகுரேஷன், கட்ட தொடங்கினார். ஆனா கட்டி இன்னும் முடிக்கல. சரியா? இனாகுரேஷன் நடந்துருச்சு, கன்சுமேஷன் ஃபுல்லி நடக்கல. கன்சுமேஷன்னா முழுமை, க்ளோசிங் செரமோனி இன்னும் நடக்கல. ஓப்பனிங் செரமோனி நடந்துருச்சு, க்ளோசிங் செரமோனி இன்னும் நடக்கல. ஆல்ரைட், அப்போ நல்ல கவனிங்க. அப்படி என்றால் தேவ ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் மறுபடியும் நாட்டப்பட்டது. அது எல்லாரும் அக்ரி பண்ணுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. That is why இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது என்ன சொன்னாரு? ஜனங்களை பார்த்து, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of God is in hand சொல்றாரு. இங்கிலீஷ்ல நல்ல அழகா எழுதி இருக்கிறாங்க, repent for the kingdom of God is in hand சொல்றாரு. அப்படின்னா தேவ ராஜ்யத்தை தொடலாம். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் ஜனங்களை பார்த்து சமீபமாய் இருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு? ஏனென்றால் அந்த ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? ஐயா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜா யாரு? இயேசு. அவரே என்ன பண்ணிட்டாரு? என்ன தொடுங்க. நீங்க என்னை தொட்டுட்டீங்கன்னா யாரை தொடுறீங்க நீங்க? அந்த ராஜாதி ராஜன், ராஜ்யத்தோட தலைவன் என்ன பண்ணிட்டீங்க? தொட்டுட்டீங்க. சோ இயேசு இந்த உலகத்துக்கு வந்த மறுபடியும் பொழுது ராஜ்யத்தை என்ன பண்றாரு? இப்பொழுது மறுபடியும் இனாகுரேட் பண்றாரு. ரைட், சோ ஜனங்களுக்கு சொல்றாரு, பயப்படாத. ஏதேன் தோட்டத்துல நன்மை இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு, சுகம் இருந்துச்சு, வெளிச்சம் இருந்துச்சு, மனிதனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அதை மறுபடியும் உண்டாக்க இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டேன் என்று சொல்லி குட் நியூஸ் சொல்ல வந்தாரு. You understand? பாருங்க, இயேசு உலகத்துக்கு வந்த பிறகு மனம் திரும்புங்கள் சொன்னாரு. ஏன் இயேசு முதலாவது மனம் திரும்ப சொன்னாரு? யார் செஞ்ச பாவம்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடினால் அந்த தேவனோடு இருந்த யூனியன், அந்த உறவை இழந்து போனார்கள். So you got to born again. You got to repent in order to restore, in order to get back to God. நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி இவர்தான் ஆண்டவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். So Jesus உலகத்துக்கு வந்த பிறகு repent சொன்னாரு. When you repent, you are eligible back
to enter into God's kingdom. Right? Now, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மனம் திரும்ப சொல்லி பிரசங்கம் பண்ணினாரு. அடுத்தது ஜீசஸ் என்ன பண்ணினாரு? நோயா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. To teach us he has the ability, one day அந்த consummation வரும்பொழுது he has the power to heal the sick. Heal the sick. So உங்களுக்கு ஒரு imagination வரணும். In the coming kingdom யாருக்குமே நோய் இருக்காது. அந்த Garden of Eden ஓட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாரு? ரிஸ்டோர் பண்ணுவாரு. So மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்க நீங்க என்னை நம்பணும். என்ன மாதிரி நோய் இருந்தாலும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நீங்க வந்தீங்கன்னா, என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, I have the power to heal. அடுத்தது இயேசு என்ன பண்ணாரு? பிசாசு பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தாரு தானே. ஒரு இடத்துல பிசாசை விரட்டின பிறகு இயேசு என்ன சொன்னாரு? தேவனுடைய விரலினால் நான் பிசாசை நான் துரத்தினேன். என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்து விட்டது என்று சொன்னாரு. After the deliverance, after Jesus overcame Satan, Jesus என்ன சொன்னாரு? இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வந்து விட்டது என்று சொன்னாரு. அடுத்தது இயேசு என்ன பண்ணினாரு? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். பார்த்தீங்களா? It is a glimpse actually. ஒரு glimpse that Jesus the ruler, he is the king, he able to deliver, he able to forgive sin, he able to heal, and also he is able to raise the dead. நமக்கு ஒரு glimpse கொடுக்கிறாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் they experience or they saw the glimpse of God's kingdom. ஆனா இன்னும் முழுமை அடையல. that is first aspect. நான் ரெண்டாவது, இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினாரு? பிலீவர்ஸை பார்த்து, தேவ ராஜ்யம் அங்க இருக்குது, தேவ ராஜ்யம் இங்க இருக்குதுன்னு தேடி போகாதீங்க. தேவ ராஜ்யம் எங்க இருக்குது? where is God's kingdom? It is in you, it is within you சொன்னார். பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். மறுபடியும் என்ன சொன்ன? தேவராஜ்யத்துக்குள்ளாக நுழையணும்னா கண்டிஷன் என்னது? அவர்தான் இரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அந்த காலகட்டத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. பார்த்தீங்களா? அவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? ராஜ்யம் அங்க இருக்குது, ராஜ்யம் இங்க இருக்குதுன்னு சொல்லி இடத்தை தேடி போகாதீங்க. இப்போதைக்கு அந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அப்படி என்ன அர்த்தம்? அவர் நமக்குள்ளாக ராஜரீகம் பண்ணுகிறார். எனக்குள் அவர் தான் ஆண்டவர். அவருடைய சமாதானம், பரலோக சந்தோஷத்தை நான் இந்த உலகத்திலே நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். சோ இன்றைக்கு தேவராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ளாக இருக்குது. ஆனா முழுமையான ராஜ்யம் இந்த உலகத்துக்கு இன்னும் வரவில்லை. alright, பிதாவை நோக்கி என்ன ஜெபிக்கணும்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, அடுத்தது கடைசிக்கு போவோம். பாஸ்டர், உண்மையிலேயே அந்த ராஜ்யம், அந்த முழுமையான அந்த கன்சுமேஷன் சொன்னீங்க பாத்தீங்களா? இனாகுரேஷன் நடந்துருச்சு, கன்சுமேஷன் இந்த க்ளோசிங் செரமனி சொன்னீங்க பாத்தீங்களா? இது உண்மையிலேயே நடக்குமா பாஸ்டர்? என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தை அழியாது. Heaven and earth will pass away, but my word shall never pass away. இயேசு ராஜா சொன்னாரு, வானமும் பூமியும் அழியும், என்னுடைய வார்த்தை ஒரு காலம் அழியாது என்று சொல்லி பைபிள் நமக்கு டீச் பண்ணுது. பைபிள் ஸ்பெசிபிக்லி கிளியர்லி நமக்கு சொல்லி கொடுக்குது. மறுபடியும் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? சரியா? பரத்திலே சரியா வேலையெல்லாம் இந்த உலகத்திலே வேலையெல்லாம் முடித்த பிறகு பரம் ஏறி சென்றாரு. இப்பொழுது பரம் ஏறி சென்றவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார் என்று சொல்லி பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுது. முதல்ல அதை பார்ப்போமா? Jesus shall return back to the world to establish, to consummate God's kingdom. அது எங்க எழுதி இருக்கிறது? Turn with me to book of Revelation. என் கூட வாங்க, the book of Revelationக்கு வாங்க. பைபிள்ல வந்து கடைசி பகுதியா வெளிப்படுத்தின புத்தகம் chapter 11 verse 15 வாசிங்க. Revelation chapter 11 verse 15, வெளிப்படுத்தின புத்தகம் 11 வசனம் 15. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், நான் வாசிச்ச பிறகு தமிழ்ல வாசிப்போம். நான் எல்லாம் திருப்பிட்டீங்கன்னா பாஸ்டர் பாருங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னதுன்னா, எப்படி அவர் வரப்போகிறார்? வருவாரா? அந்த ராஜ்யத்தை முழுமைப்படுத்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா? இந்த இடத்தில்
ஜான் ஒரு விஷனை பார்க்கிறாரு. யோவான் சொல்லுங்க, ஜான் சொல்லுங்க. பத்மு தீவிலே அந்த ஐலண்ட்ல இருக்கும்போது he saw a vision concerning time to come. நடக்க போகுது. என்ன பார்த்தாரு அந்த ரெவலேஷன்ல? என்ன பார்த்தாரு? Then the seventh angel blew his trumpet, and there were loud voices in heaven saying, the kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ, and he shall reign forever and ever. வாசிங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலமும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. போதும். என்ன சத்தம் கேட்டுச்சு? எக்கால சத்தம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. the trumpet sound. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். எப்பொழுது இயேசு உலகத்துக்கு வருவாரு? அதுல ஒரு அடையாளம் என்னது? trumpet sound. எக்காலம் ஊதப்படும். இங்க என்ன நடக்குது? எக்காலம் ஊதப்படுது. இந்த ராஜாதி ராஜன் பரமேறி சென்றார் பாத்தீங்களா? ஜீசஸ் இரண்டாவது முறை உலகத்துக்கு வருவாரு. so when talking about Christ coming, இரண்டு coming. first coming, பாவ மன்னிப்பை கொடுக்க, to restore back the union. Without the union, without the forgiveness of sin, you cannot enter into presence of God. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை எதற்கு? பாவ மன்னிப்பை கொடுக்க. இரண்டாவது வருகையில தான் முழுமையான விடுதலை ஆசீர்வாதத்தை கொடுக்க வருவார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. நேரம் வந்து விட்டது. இப்பொழுது மனிதன் மத்தியில் பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது நாட்டப்பட போகுது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அதுதான் referring to Christ second coming. ஹல்லேலூயா சொல்லுங்க. Are you ready? now இப்பொழுது இயேசு இப்பொழுது உலகத்துக்கு மறுபடியும் வரப்போகிறாரு. உலகத்துக்கு வரும்பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்வாரு? மறுரூபமாக்குவார். because we are the believers, the citizens of God's kingdom, right? நமக்கு எல்லாருக்கும் புதிய சரீரம் கொடுக்கப்படும். அதோடு மட்டும் இல்ல, pastor, will Jesus give us back the life of Eden? அதுதான் முக்கியமான கேள்வி. எத்தனை பேருக்கு ஆசை மறுபடியும் கார்டன் ஆஃப் ஈடன் போகணும்னு? மறுபடியும் ஏதேன் தோட்டத்துடைய நிலை இந்த உலகத்துக்கு வரும்னு சொல்லி சொல்றாரு. பைபிள்ல ஆதாரம் இருக்குதா? நான் அதே ரெவலேஷன் இப்ப 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது சரியா என்ன நடக்க போகுது? வாட் கோயிங் டு ஹேப்பன் டு த வேர்ல்ட்? ரெவலேஷன் சாப்டர் 21 சாரியா 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சித்ரா போனீங்க, நிறைய வசனத்தை வாசிக்க போறீங்க. ஓகே, அவர் வரும்பொழுது இந்த உலகத்தில் அந்த ராஜாதி ராஜன் இந்த உலகத்தை என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி வாசிங்கள். இப்பொழுது 1வது வசனத்தில் இந்த வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாம போயிற்று. பழைய பூமி பழைய வானம் எல்லாம் அழிந்து போனது. இப்பொழுது கரண்ட் சிஸ்டம், இந்த கரண்ட் உலகம் சரியா, இது எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் அழித்து புதுமைப்படுத்துகிறார். வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து விட்டு இறங்கி வருகிறது நான் கண்டேன். அடுத்தது 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். என்ன நடக்குது? The first condition, Garden of Eden, mankind they had union with God. Upon his return, இந்த வசனம் சொல்லுது மறுபடியும் மனுஷன் இப்பொழுது தேவனோடு இணைகிறான். எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்றீங்க? You're going to see God. You're going to touch Him. We're going to experience God. ஐயா, that is the fullness of life. கடவுள் இல்லாம மனுஷன் வாழ முடியாது. இப்பொழுது மனிதன் மறுபடியும் ராஜாதி ராஜனை தரிசிக்கிறான். தேவன் பரலோகத்தை விட்டு
இந்த உலகத்துக்கு வரும்பொழுது Victoria, you're going to see God and I'm going to see God. We're going to have the union back with him. That is heaven. That is heavenly சரியா blessing. பாருங்க, முதல் ஆசீர்வாதம் என்னது? Mankind going to have experience the union back with God. That is the first blessing. All right, அடுத்தது வாசிங்க. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. என்னல்ல, வலி இல்ல, வேதனை இல்ல, கஷ்டம் இல்ல. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த உலகத்துல நமக்கு இன்னும் வேதனை இருக்குது? நம்ம எல்லாரும் ஒரு அடிப்படையான ஃபண்டமெண்டல் விட்டுட்டோம். கிறிஸ்தவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், என் சரீரத்துல சுகம் இல்லையே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அடிப்படையான சரியா தவறு கிறிஸ்தவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இனாகுரேஷன் நடந்துருச்சு, க்ளோசிங் செரமனி இன்னும் முடியல. அவருடைய இரண்டாவது வருகையில தான் பரிபூர்ண சுகம். பரிபூர்ண சுகம் எப்ப தெரியுமா வரும்? இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில தான். யாராவது போதகர், யாராவது உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொய்யான போதனை. இன்னைக்கு யாராவது இரும்பாம இருக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இரும்பிக்கிட்டு இல்ல, சனி இல்ல ஆரம்பத்தில். அந்த நிலைமை கருங்க, நல்ல கவனிங்க. அந்த பரிபூர்ண சுகம் எப்போ வரும்? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பொழுது வரும்? Hey, you got to correct your theology. இந்த பைபிள் வசனம் சொல்லுது, அந்த உலகத்தில் கண்ணீர் இல்லை, அந்த உலகத்தில் கஷ்டம் இல்லை, அந்த உலகத்தில் நமக்கு நோய் இல்லை, அந்த உலகத்தில் மரணம் இல்லை. This is the correct theology. So that means you must look forward for that coming kingdom. அதுதான் நான் சொல்லி கொடுக்கிறேன். That is what the Bible is teaching. Okay, நான் இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், சரியா? I just want you to think. இயேசு வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது செத்து போனவங்களை இயேசு எழுப்பலையா? எழுப்பினாங்க தானே? லாசருவை இயேசு எழுப்பலையா? எத்தனை நாள் மரித்து? 4 நாள் அடக்கம் பண்ணியாச்சு. லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. வெளியே வந்தானா வெளியே வரலையா? நிரூபிக்க அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லாசரு வந்து அந்த உலகத்தில் வாழுகிறானா, இன்னும் விழுந்து போன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? இப்ப என்னோட கேள்வி என்னதுன்னா, கிரிட்டிக்கலா திங்க் பண்ணுங்க. அந்த லாசரு மறுபடியும் மரிச்சிருப்பானா, மரிக்கலையா? சொல்லுங்க சரியா? நான் கேட்கிற கேள்வி, லாசருவே வெளியே வான்னு சொல்லி சுகத்தை கொடுத்தாரு, உயிரோட வந்துட்டாரு. இப்ப என்னோட கேள்வி என்னதுன்னா, அந்த லாசரு மறுபடியும் மரிச்சிருப்பானா, மரிக்கலையா? மரிச்சான். அவன் மரிக்கலனா he will be the first fruit. But the Bible is teaching Jesus was the first fruit. மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பி நித்தியமாய் வாழ்ந்தவர் யாரு? Only Jesus Christ, not Lazarus. That means பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தாலும் மறுபடியும் பாவம் நிமித்தம் சரீரம் மண்ணுக்கு திரும்பியது. எப்பொழுது அந்த சைக்கிள் நடக்காதுன்னா, இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில. கண்டினியூ பண்ணுங்க, முடிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். Okay, number 6, verse 6. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Sorry, கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். I feel this is important. Can you see the word? He said to me, it is done. Verse 6. It is done. That means அந்த consummation சொன்ன பாத்தீங்களா? fully நடந்துருச்சு. It is done எங்க சொன்னாரு? இந்த இரண்டாவது வருகையில உலகத்துக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் புதிதாய் ஆக்கின பிறகு, அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாட்டின பிறகு, God said, Jesus said, it is done. I am the Alpha and Omega. அந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ போகிறோம்? நித்தியமாய்
கஷ்டம் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம். That is why the Lord's Prayer, Jesus said, let your kingdom come. Let your kingdom come. சரி, இன்னைக்குள்ள படித்த லெசன் என்னது? சீக்கிரமா நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். What we learned today, firstly, this prayer firstly challenging us as whether I or our family or church are ready for his coming. நீங்க தயாராக இருக்கிறீங்களா? Are you ready for his coming? சீக்கிரமா வரப்போகிறாரு. அவருடைய ராஜ்யம் சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அந்த ராஜ்யத்துக்குள் நுழைய வாழ ரெடியா இருக்கிறீங்களா? இந்த கேள்விகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். Are you ready for Christ's second coming? First, ரெண்டாவது, this prayer is making us to think life beyond the earthly life. இந்த பிரேயர் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? உலக வாழ்க்கை ஏதோ இந்த ராஜ்யத்தின் மட்டும் இல்லை. உலக வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் முழுமையாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாழப்போகிறோம் என்று சொல்லி சிந்திக்க வைக்குது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. Okay, this prayer helping us to prepare, சரியா, for life after death, life after Christ coming. Are you ready for that life? சரியா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? இந்த உலகம் தான் குடி இருப்புன்னு சொல்லி இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல நித்தியமா நீங்க வாழ மாட்டீங்க. சத்தியமா நான் சொல்றேன். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ரெடியா இருக்கிறீங்களா? இந்த உலகத்திலே உங்களுக்கு நகை இருக்கலாம், வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம். ஒன்றையும் நீங்க என்ன பண்ண முடியாது? இந்த உலகத்திலே அந்த ராஜ்யத்துக்கு நீங்க கொண்டுட்டு போகவே முடியாது. நிர்வாணியாக வந்தவர்கள் நிர்வாணியாக தான் போக வேண்டும். ரெடியா இருக்கிறோமா? So the Lord's Prayer preparing us, சரியா, for all these kind of a question. நீங்க இதெல்லாம் ஆன்சர் பண்ணணும். Are you ready for that kingdom? கடைசியா நான் முடிக்கிறேன். சரியா, this message is reminding us the importance of evangelism. Phil Ryken, ஒரு ரைட்டர் சொல்றாரு, Phil Ryken இப்படி சொல்றாரு, the kingdom comes mainly through proclamation, through announcement that Christ who was crucified is now king. The only way people ever come to God's kingdom is by hearing his heralds proclaims of crucified kingdom. ஐயா, அந்த ராஜ்யத்துக்குள் யாரு நுழைய முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே. இன்னைக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? They cannot be the citizens of God's kingdom. இன்னைக்கு நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. The Lord's Prayer actually invoking us to preach the gospel. இன்னைக்கு உங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாரும் அந்த ராஜ்யத்துக்குள் நுழைய முடியுமா? இது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. We must start our evangelism because the Lord's kingdom and his will going to take place here on this earth. ஆமென் சொல்லுங்க. Let us pray. நம்ம ஜெபிப்போம். Let us stand.